Exercise 1.5 fourth sum. A boy is walking along the path y is equal to ax square plus bx plus c through the points. 3 பாயிண்ட் கொடுத்திருக்காங்க. He wants to meet his friend at point P 7,60ங்கிற பாயிண்ட்ல அவங்க ஃப்ரெண்ட் இருக்காங்க. Will he meet his friend அப்படின்னு கேட்டிருக்காங்க. Gaussian elimination மெத்தட் படி போட சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நம்மளுக்கு என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா ஒரு கர்வ்னுடைய ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. அந்த கர்வ் வழியா இந்த 3 பாயிண்ட்ஸ் அந்த கர்வ்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 3 ஈக்குவேஷன்ஸ் கிடைக்கும். அந்த ஈக்குவேஷன்ஸ் வச்சு நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? இந்த ஏபிசிங்கிற அன்னோனை கண்டுபிடிச்சிடலாம். அதை கண்டுபிடிச்சு திருப்பி சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு இந்த கடைசியா ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்களா, அவங்க ஃப்ரெண்ட் இந்த இடத்துல நிக்கிறாங்கன்னு, அந்த பாயிண்ட கொண்டு போய் இந்த கடைசியா நம்ம ஏபிசி எல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கிறது இல்ல, அந்த பாயிண்ட் சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா ரெண்டு பக்கமும் ஈக்குவலா இருந்தது, அந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு அப்படின்னா அந்த பாதை என்னது? அந்த ஃப்ரெண்ட் அந்த பாதையில தான் இருக்காங்க, இந்த கர்வ் வழியில தான் அவங்களும் இருக்காங்க. அப்ப அவங்க அந்த ஃப்ரெண்டை மீட் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணோம். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் இந்த கிவன் ஈக்குவேஷன் எடுத்து எழுதியாச்சு. இந்த 3 பாயிண்ட்ஸையும் கொண்டு போய் இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணி 3 ஈக்குவேஷன்ஸ் கண்டுபிடிச்சு வச்சுக்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் -6,8 பாருங்க. -6,8 சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிறது எக்ஸ், செகண்ட்ல இருக்கிறது ஒய், கோஆர்டினேட்னால x, y. ஓகேவா? சோ அப்ப என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் இந்த ஒய்ங்கிறதெல்லாம் ஈக்குவல் டு அந்தாண்ட இருக்கிறத அப்படியே அந்தாண்ட சைடு எடுத்துக்கலாம். ஓகேவா? 8ன்னு வச்சுக்கலாம். அப்புறம் ஈக்குவேஷன் ஃபார்மேட்ல இருக்கும். ஓகே, இப்போ எக்ஸோட வேல்யூ என்னது? -6. -6 the whole squareங்கிறது 36. இங்க பக்கத்துல இருக்க a பிளஸ் b into x. எக்ஸோட வேல்யூ என்ன? -6. ஸோ மைனஸ் இன்டு பிளஸ் -6b பிளஸ் c ஈக்குவல் டு ஈக்குவல் டு 8. இது ஒரு ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் பாயிண்ட் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. -2, -12 சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. என்ன கிடைக்கும்? yங்கிறது -12. அப்ப ஈக்குவல் டு -12 போட்டுக்கோங்க. -2 கொண்டு போய் x இருக்கிற இடத்துல எல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ண வேண்டியதா. -2 ஹோல் ஸ்கொயர்ங்கிறது 4a -2 into b -2b plus c ஈக்குவல் டு -12. தேர்ட் பாயிண்ட் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. 3,8. 3,8 என்னது? ஈக்குவல் டு அந்த y ஓட வேல்யூ போட்டுக்கோங்க. 8a. 3ங்கிறது x ஓட வேல்யூ. So 3 ஸ்கொயர்ங்கிறது 9. So 9 into a 9a plus b into x. x க்கு பதிலா 3 சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா plus 3b plus c equal to 8. இப்போ நம்மள்ட்ட 3 ஈக்குவேஷன்ஸ் இருக்கு. இந்த 3 ஈக்குவேஷன்ஸை வச்சு இந்த 3 அன்னோனை நம்ம கண்டுபிடிக்க போறோம். காசியன் எலிமினேஷன் மெத்தட்ல அவங்களே கொடுத்துட்டாங்க. அதனால நம்ம காசியன் எலிமினேஷன் மெத்தட்ல தான் போட்டாகும். ஓகேவா? அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் எடுத்து எழுதணும். ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ்ங்கிறது ஒண்ணும் கிடையாது, ஜஸ்ட் கம்பைன் பண்ணி இந்த ஈக்குவேஷன்ஸ்ல இருக்கிற கான்ஸ்டன்ட்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து எழுதணும். நம்ம எப்பவுமே என்ன செய்வோம்? இந்த ஈக்குவல்ட்டுக்கு முன்னாடி இருக்கிற ஈக்குவேஷன்ல இருக்கிற கோஎஃபிஷியன்ட்ஸ் மட்டும் எழுதுவோம் இல்லையா, அது மேட்ரிக்ஸ் ஏன்னு சொல்லுவோம். இந்த கான்ஸ்டன்ட் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நம்ம பின்னு மேட்ரிக்ஸ் சொல்லுவோம். அப்ப ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி ஏவையும் பியையும் கம்பைன் பண்ணி எழுதுறது பேர் என்னது? ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ். ஜஸ்ட் இதனுடைய கோஎஃபிஷியன்ட்ஸ் எடுத்து எழுதிக்க வேண்டியதான் வித் சைன். மைனஸ் இருந்ததுன்னா மைனஸை விட்டுடாம நம்ம எழுதிக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட்ல உள்ள கான்ஸ்டன்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து எழுதுங்க. -12. அடுத்ததுல கான்ஸ்டன்ட் என்ன? 9, 3, 1, 8. இப்போ நம்ம ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் எழுதியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம ரோ டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் பண்ணி நம்ம என்ன செய்யணும்? அதை டெடியூஸ் பண்ணணும். ஓகேவா? இந்த ட்ரையாங்கிள், லோவர் ட்ரையாங்கிள் நம்ம 0 ட்ரை பண்ணணும். 0 ட்ரை பண்ணாதான் நம்ம திருப்பியும் ஈக்குவேஷன் ஃபார்மேட்டுக்கு மாத்தி ஏபிசியோட அன்னோன் வேல்யூஸை நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் என்ன இருக்கு? 36 இருக்கு. இங்க பாருங்க 4, 9 அதனுடைய மல்டிபிள்ஸா இருக்கு. அதனால நம்ம என்ன செய்ய வேண்டாம்? ரோ டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் எதுவுமே நம்ம கொடுக்க தேவையில்ல. ஓகேவா? அதனால நான் என்ன செஞ்சுக்கிறேன் அப்படின்னா R2 implies R2 or otherwise 4 into 9 36 இல்லையா? அப்ப 9 times R2 minus R1 பண்ணிக்கிறேன். அப்ப என்ன ஆயிடும்? எனக்கு இந்த எலிமெண்ட் 0 ஆயிடும். அதே மாதிரி பாருங்க R3க்கு நான் என்ன செஞ்சுக்கிறேன் பாருங்க, 4 times R3 பண்ணும்போது என்ன ஆயிடும்? 9 4 36 ஆயிடும் இல்லையா? அப்ப 4 times R3 minus R1 இது பண்ணனா என்ன ஆயிடும்? எனக்கு இந்த ரெண்டு எலிமெண்ட் 0 ஆயிடும் அட் டயத்திலே. ஓகேவா? இந்த ஃபர்ஸ்ட் ரோல எந்த சேஞ்சஸுமே கிடையாது, அதை அப்படியே வச்சுக்கிறேன். செகண்ட் எலிமெண்ட்ஸ் மட்டும் என்ன செஞ்சுக்கிறேன்? நான் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ என்ன செஞ்சுக்கிறேன்? 9 times R2 நம்ம சைட்ல போட்டு கூட போட்டுக்கலாம். ஓகேவா? 9 4 36, 9 2 18 -18, 9 1 9, 9 into 12 108 -108. ஓகேவா? அடுத்தது என்ன செஞ்சுக்கிறேன்? இங்க மைனஸ் டைம்ஸ் R1. அப்ப நான் என்ன செய்யணும்? இந்த R1 மைனஸால மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கிறேன். ஓகேவா? அப்ப -36 இங்க +6 ஆயிடும். -1 -8. அதாவது என்ன? பிளஸ் இருந்ததுன்னா மைனஸா மாத்திக்கிறீங்க, மைனஸ் இருந்தா பிளஸ்ஸா மாத்திக்கிறீங்க. ஓகேவா? இது ரெண்டும் என்ன ஆயிடும்? 0 ஆயிடும். இது போயிடுச்சுன்னா -12, இது 8, இது என்ன ஆயிடும்? -116 இருக்கும்.
இப்போ இதை எடுத்து என்ன செஞ்சுக்கலாம், என்னோட நியூ R2ல எழுதிக்கலாம். ஓகேவா, 0 -12 8 -116. அதே மாதிரியே நான் என்ன செஞ்சுக்கலாம், R3க்கும் இதே மாதிரியே டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துக்கலாம். R3 என்னது, இந்த இருக்கு பாருங்க. அதை என்ன செஞ்சுக்கணும்னால 4 ஆல மல்டிப்ளை பண்ணும். ஒரு எலமெண்ட்டையும் 4 ஆல மல்டிப்ளை பண்ணும். அப்ப என்ன ஆயிடும், 9 4s are 36, 3 4s are 12, 1 4s are 4, 8 4s are 32. ஓகேவா, அடுத்தது என்ன செஞ்சுக்கிறேன், மைனஸ் டைம்ஸ் ஆஃப் R1. இந்த R1 அப்படியே மைனஸ் ஆல மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கிறேன். அப்ப என்ன ஆயிடும், -36 -36 6 -1 -8. இப்போ என்ன செஞ்சுக்கலாம், ஜஸ்ட் ஒரு அடிஷன் கொடுத்துங்க. அப்ப 0 இங்க 18 இங்க 3 இங்க 24. ஓகேவா, இப்போ என்னோட புது R3 கிடைச்சிருச்சு. அதை கொண்டு போய் நான் என்ன செஞ்சுக்கலாம், இந்த இடத்துல சப்ஸ்டிடியூஷன் கொடுத்துக்கலாம். ஓகேவா, இந்த மாதிரி நம்ம சைட்ல ஒர்க் அவுட் பண்ணி போடும்போது நம்ம மிஸ்டேக்ஸ் கொஞ்சம் இருக்காம இருக்கும். ஓகேவா, அதனாலதான் அந்த மாதிரி போடும். இப்போ இந்த 2 எலமெண்ட் 0 ஆக்கியாச்சு. அடுத்தது நான் எந்த எலமெண்ட் 0 ஆக்கலாம், இந்த எலமெண்ட் 0 ஆக்கலாம். அதுக்கு முதல்ல இவ்வளவு பெரிய நம்பர்ஸா இருக்கிறதுனால நம்ம என்ன செஞ்சுக்கலாம், கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிக்க முடியுமா, எந்த டேர்ம்ஸாலையாவது நம்ம ரெடியூஸ் பண்ண முடியுமா அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். ஓகேவா, இப்போ இது எல்லாத்தையுமே என்ன செஞ்சுக்கலாம், 4 டேபிளால ரெடியூஸ் பண்ணிக்கலாம். இது ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு பாருங்க, 3 டேபிளால ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, அட் அ டயத்துல நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ரெண்டுத்தையுமே டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துக்கலாம். R2 implies R2 divided by 4 times. 4 டேபிளால எல்லாமே கேன்சல் ஆகும். அதே மாதிரி R3 implies R3 by 3. எல்லாமே 3 டேபிள்ல சால்வ் ஆகும். ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் என்னது, அப்படியே இருக்கும், -6 1 8. ஓகேவா, நெக்ஸ்ட் பாருங்க 0 எல்லாத்தையும் 4 ஆல டிவைட் பண்றேன். 3 4s are 12, 2 4s are 8, minus times of 2 4s are 8, balance 9 4s are 36. ஓகேவா, நெக்ஸ்ட் பாருங்க R3 divided by 3. இப்போ இந்த கடைசி ரோ என்ன செஞ்சுக்கிறேன், நான் 3 ஆல டிவைட் பண்ணிக்கிறேன். அப்ப என்ன ஆயிடும், 0 6 3s are 18, 1 3s are 3, 8 3s are 24. ஓகேவா, இப்ப இந்த எனக்கு என்னது, இந்த எலமெண்ட் 0 ஆக்கணும். 0 ஆக்கணும்னா என்ன செய்யணும், இந்த செகண்ட் ரோட நான் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் பண்ணி ஆகணும். ஓகேவா, ஃபர்ஸ்ட் ரோட போயிட, ஃபர்ஸ்ட் ரோட போனா என்ன ஆயிடும், இந்த டேர்ம் எகைன் என்னது, இது -6 இருக்கு, இங்க 6 இருக்கு, இது 0 ஆக்கலாம்னு பண்ணோம்னா என்ன ஆயிடும், இந்த எலமெண்ட் வந்து 0ல இருந்து நம்பரா மாறிடும். அதனால என்ன செய்யணும், நம்ம இந்த செகண்ட் ரோட தான் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் பண்ணணும். அப்ப நான் என்ன செஞ்சுக்கலாம், இது 6 இருக்கு, இங்க 6 ஆக்கணும்னா நான் என்ன செய்யணும், இது ஜஸ்ட் 2 ஆல மல்டிப்ளிகேஷன் பண்ணிடலாம். 2 ஆல மல்டிப்ளை பண்ணி ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா என்ன ஆயிடும், எனக்கு இந்த எலமெண்ட் 0 ஆயிடும். ஓகேவா, அப்ப நான் என்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் பண்ண போறேன், R3 implies R3 plus 2R2. இப்ப மீதி இருக்கிறதெல்லாம் நான் அப்படியே எழுதிக்கிறேன். அதுல எனக்கு எந்த சேஞ்சஸ்மே கிடையாது. செகண்ட் ரோலையும் எனக்கு எந்த சேஞ்சஸ்மே கிடையாது. தேர்ட் ரோல மட்டும் நான் என்ன செய்ய போறேன், இந்த 2 ஆல மல்டிப்ளை பண்ணிக்க போறேன். நீங்க வேணா என்ன செஞ்சுக்கலாம், இந்த இடத்துல 2 ஆல எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கீங்க. என்ன ஆயிடும், -3 into 2 -6, 2 into 2 4, -29 into 2 58, -58. ஓகேவா, அடுத்தது என்னது, R3 அதையும் தான் ஆட் பண்றாங்க. அடிஷன் வந்து மேலே கீழே எந்த இடத்துல வேணாலும் போட்டுக்கலாம், நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 1 8. ஓகேவா, இது என்னோட R3. ஆமா தானே, R3. இப்போ என்ன செஞ்சுக்கலாம், இதை ஜஸ்ட் நான் அடிஷன் பண்ணிக்கிறேன். அப்ப என்ன ஆயிடும், -50. இப்போ இது என்னோட புது R3. அந்த இடத்துல இதை நான் ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா, இப்போ நான் ட்ரையாங்கிள் ஷேப்ல நான் 0 கொண்டு வந்துட்டேன். இப்போ நான் என்ன செஞ்சுக்க போறேன், திருப்பி இதை ஈக்குவேஷன் ஃபார்மேட்டுக்கு மாத்தி என்னோட அன்னோன்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்க போறேன். ஓகேவா, இது எப்படி ஈக்குவேஷன்ஸா மாத்துறது, பாருங்க இது வந்து எல்லாமே ஈக்குவல் டு இருக்கு, அந்தாண்ட இருக்கிற நம்பர்ஸ். இது எல்லாமே என்னது, நம்மளோட மேட்ரிக்ஸ் ஏ மாதிரி இந்த இடத்துல இருக்கிறது. அப்ப என்ன செய்யறேன், இந்த மேட்ரிக்ஸ் இந்த 3/3 நான் ஏபிசியால மல்டிப்ளை பண்றேன். ஒரு காலம் மேட்ரிக்ஸ் ஏபிசியால மல்டிப்ளை பண்றேன். மல்டிப்ளை பண்ணா எகைன் என்னது, இந்த மாதிரி ஃபார்மேட்டுக்கு நம்மளுக்கு வந்துடும். 36 into a -6 into b plus c equal to 8. அந்த மாதிரி எல்லா ஃபார்மேட்டும் மாத்திக்கலாம். ஓகேவா, இப்ப என்ன ஆகும் பாருங்க, 36a minus 6b plus c equal to 8. இது ஒரு ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் பாருங்க, இங்க a கிடையாது, 0 இருக்கிறதுனால a ஆல மல்டிப்ளை பண்ணா இது 0 ஆயிடும். அடுத்தது பாருங்க b-யும் c-யும் இருக்கு. அப்ப -3 into b plus 2 into c equal to என்னது, இங்க என்ன நம்பர் இருக்கு, -29. ஓகேவா, அதே மாதிரி தேர்ட் பாருங்க, இங்க என்ன இருக்கு, 5 -15 தான் இருக்கு. அதாவது a டேர்மும் b டேர்மும் 0வா இருக்கு. அதனால வெறும் இதால மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்கும், 5c equal to -15 கிடைக்கும். ஓகேவா, இப்ப என்ன செஞ்சுக்கலாம், இதுல ஒன்னே ஒரு அன்னோன் தான் இருக்கு. அதனால இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட். அப்ப என்ன ஆயிடும், c is equal to -50/5 equal to -10 கிடைச்சிடும். இப்ப c is equal to -10. அதை கொண்டு போய் என்ன செஞ்சுக்கலாம், இந்த bங்கிற ஈக்குவேஷன் எங்கெங்கெல்லாம் இருக்கோ இந்த bங்கிற ஈக்குவேஷன் இருக்கிற இடத்துல சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். ஏன்னா
C substitute பண்ணிட்டோம்னா B கிடைச்சிரும். So use C in second equation. So minus 3B plus 2 into C என்ன minus 10 which is equal to minus 29. Minus 3B minus 20 equal to minus 29 implies minus 3B இந்த minus 20 அந்த பக்கம் போயிடுது. அப்ப என்ன ஆயிடும் plus 20 ஆயிடும். அப்ப என்ன ஆகும் minus 3B equal to minus 9. 9 cancel ஆயிடும். இந்த 3 அந்த பக்கம் போயிடுச்சுன்னா 9/3 ஆயிடும் which is equal to 3. அப்ப B யோட வேல்யூ 3 ன்னு கிடைச்சிருச்சு. இது ரெண்டுத்தையும் கொண்டு போய் என்ன செய்யுங்க ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுங்க. சப்ஸ்டிட்யூட்டிங் B and C in first equation. சப்ஸ்டிட்யூட் பண்ணா என்ன கிடைக்கும் A யோட வேல்யூ கிடைச்சிரும். minus 6 into B யோட வேல்யூ 3 plus C into plus C இருக்கு இல்லையா அங்க minus 10 இருக்கனால minus 10 மாத்திங்க which is equal to 8. அப்ப 36A minus 18. 6 3s are 18 minus 10 equal to 8 implies 36A. இது ரெண்டுத்தையும் அடிஷன் பண்ணிக்கலாமா? அப்ப என்ன ஆயிடும் minus 28 ஆயிடும். minus 28 equal to 8. அப்ப 36A equal to இந்த minus 28 அந்த பக்கம் எடுத்துட்டு போயிடுறேன் plus 28 ஆயிடுது. implies 36A is equal to 36 which implies 36A equal to 36 A equal to 36/36 A is equal to 1 ஆயிடும். இப்ப நம்ம என்னது A B C மூணுத்தோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோமா? அப்ப ஈக்குவேஷன் ஆஃப் த பாத் நம்ம எழுதிடலாம் இல்லையா? ஈக்குவேஷன் ஆஃப் த பாத் என்னது? The y is equal to ax square plus bx plus c ல இந்த abc யோட வேல்யூ கொண்டு போய் ஜஸ்ட் சப்ஸ்டிடியூஷன் கொடுத்துருங்க. ஓகேவா? when ஆயிடும் y is equal to a க்கு பதிலா 1 போட்டீங்கன்னா வெறும் x ஸ்கொயர், bxங்கிறதுக்கு பதிலா b க்கு பதிலா 3 போட்டீங்கன்னா 3x plus c க்கு பதிலா minus 10. இதுதான் நம்மளோட ஈக்குவேஷன் ஆஃப் த பாத். ஓகேவா? இதை வச்சுதான் நம்ம என்ன செய்ய போறோம், அந்த ஃப்ரெண்ட அந்த பையன் மீட் பண்ணுவானா இல்லையாங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? பாயிண்ட் P கொண்டு போய் இந்த இடத்துல சப்ஸ்டிடியூட் பண்ணீங்கன்னா ரெண்டு பக்கமும் ஈக்குவல் ஆயிடுச்சு அப்படின்னா அவன் அவங்க ஃப்ரெண்ட மீட் பண்றாங்கன்னு அர்த்தம். பாயிண்ட் P அதாவது at point P 7,60 என்ன ஆகும் 60ங்கிறது y யோட வேல்யூ. அதனால 60 equal to x ஸ்கொயர்ங்கிறது 7 ஸ்கொயர் plus 3 into 7 minus 10. 60 equal to 7 7s are 49 21 minus 10. இப்ப என்ன ஆயிடும்னா 59 69 17 ஆயிடும். 70 minus 10ங்கிறது 60 கிடைச்சிருச்சு. So 60 is equal to 60ங்கிறதுனால he will meet his friend. ஓகேவா? he will meet his friend at point 7,60. ஓகேவா?